Hello everyone. இன்னைக்கு டே 11. ஸோ டே 10ஓட 26 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு சென்டென்ஸ் வந்து கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே 11 இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வக்காப்ஸ் அண்ட் ஒன் ஃபைனலாக ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு சென்டென்ஸ் கற்றுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏ அக்கவுண்ட். அக்கவுண்ட்னா கணக்கு. ஐ ஓப்பன்ட் அ நியூ பேங்க் அக்கவுண்ட். ஐ ஓப்பன்ட் அ நியூ பேங்க் அக்கவுண்ட். நான் புதிய வங்கி கணக்கை திறந்தேன். நான் புதிய வங்கி கணக்கை திறந்தேன். இதில் எதுவுமே எந்த வெக்காப்ஸும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்னா கணக்கு. ஐ ஓப்பன்ட் நியூ பேங்க் அக்கௌண்ட். ஸோ கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க பணம் சேர்த்துறதுக்காக. ஸோ ஐனா ஓப்பன்டுனா திறக்கிறாங்க. எதை திறக்கிறாங்க? நியூனா புதுசு. பேங்க் அக்கௌண்ட் புதிய வங்கி கணக்கு. ஓகேவா? நான் புதிய வங்கி கணக்கை திறந்தேன். நெக்ஸ்ட் பனானா. ஸோ பனானானா வாழைப்பழம், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஷீ ஈட்ஸ் அ பனானா எவ்ரிடே. ஷீனா அவள், ஈட்னா சாப்பிட்றது, எவ்ரிடேனா தினமும். ஓகேவா? அவள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுகிறாள். அவள் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுகிறாள். ஷீ ஈட்ஸ் அ பனானா எவ்ரிடே. நெக்ஸ்ட் சி கால். கால்னா அலை. ஸோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, மொபைலில் கால் பண்ணுறது அந்த இது. ஓகேவா? ப்ளீஸ் கால் மீ டுநைட். ப்ளீஸ் கால் மீ டுநைட். தயவு செய்து இன்று இரவு என்னை அழை. தயவு செய்து இன்று இரவு என்னை அழை. ப்ளீஸ்னா தயவு செய்து, கால் மீ டுநைட்னா கால் பண்ணு நைட்டு. ஓகேவா? டுநைட்னா இன்னைக்கு இரவு, இன்று இரவு. ஓகேவா? ஸோ கால்னா கூப்பிட்றது, அழைக்கிறது, இது வேணா சொல்லலாம். நெக்ஸ்ட் டி டார்க். டார்க்னா இருள். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசை அன்னைக்கெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். அது மாதிரி தான். ஓகேவா? ரொம்பவே இருட்டு. த ரூம் இஸ் டார்க் அட் நைட். த ரூம் இஸ் டார்க் அட் நைட். நைட் வந்து லைட் போடாமல் நம்ம ரூம்குள்ளேயே நம்ம வரமாட்டோம். என்ன இருட்டை பார்த்தா எல்லாத்துக்குமே பயம். ஸோ டார்க்னா இருள். த ரூம் இஸ் டார்க் அட் நைட். இரவில் அறை இருளாக இருக்கும். த ரூம்னா அறை. ஓகேவா? டார்க்னா இருள், நைட்னா இரவு, அதாவது டே நைட் அந்த இது. ஓகேவா? ஸோ இரவில் அறை இருளாக இருக்கும். டார்க்னா இருள். நெக்ஸ்ட் இ எக்கோ. எக்கோனா எதிரொலி. ஸோ ஐ ஹியர்ட் அன் எக்கோ இன் த கேவ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வவ்வால். வவ்வால் வந்து எக்கோ சவுண்ட் மூலயமா தான் வந்து முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து முன்னாடியே சவுண்டு வச்சு தெரிஞ்சுக்கிட்டு அது அதுலேருந்து விளையிடும். ஓகேவா? ஸோ இன்னொன்று க்ரேஸியாக சொல்லலாம்னா பென்டெனில் எக்கோன்னு கற்றும்ல, அதை எதிரொலி. ஓகேவா? எக்கோனா எதிரொலி. ஐ ஹியர்ட் அண்ட் எக்கோ இன் த கேவ். குகையில் நான் எதிரொலியை கேட்டேன். ஐ ஹியர்ட்னா நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? எக்கோனா எதிரொலி. இந்த கேவ்னா குகை. ஸோ குகையில் நான் எதிரொலியை கேட்டேன். ஐ ஹியர்ட் அன் எக்கோ இன் த கேவ். நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா பொய். இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ட்ரூ. ட்ரூனா உண்மை. திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இந்த கூற்று பொய்யானது. திஸ் ஸ்டேட்மெண்ட்னா இந்த கூற்று, ஃபால்ஸ்னா பொய். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இந்த கூற்று பொய்யானது. நெக்ஸ்ட் ஜி கேப். கேப்னா இடைவெளி. கேப்னா இடைவெளி. வீட்டுக்கும் மதில் சுவருக்கும் நடுவில் இடைவெளி இருக்கும்ல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. There is a gap between the two buildings. There is a gap between the two buildings. ஸோ கேப்னா இடைவெளி. பிட்வீன்னா ரெண்டு இதுக்கு நடுவில். எந்த ரெண்டு இதுக்கு நடுவில்? ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் இடைவெளி இருக்கு. ஸோ இரண்டு கட்டிடங்களுக்கு இடையில் இடைவெளி உள்ளது. இரண்டு கட்டிடங்களுக்கு இடையில் இடைவெளி உள்ளது. கேப்னா இடைவெளி. There is a gap between two buildings. சென்டென்ஸ் ரீட் அவுட் பண்ணுங்க, யாரும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஹெச் ஹேண்டில். ஹேண்டில்னா கைப்பிடி. ஓகேவா? ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம். ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம். அவன் பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று அறிவான். ஹீ நோஸ்னா அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? ஹவு டு ஹேண்டில், அந்த அதை எப்படி கையாளுறது, எதை பிரச்சனையை. ஓகேவா? அவன் பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று அறிவான். ஹீ நோஸ் ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம். ஹேண்டில்னா கைப்பிடி, இல்லாட்டி வந்து கையாளு. ஓகேவா?
ஸோ கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் சொல்லலாம். சைக்கிளு ஹேண்டில் பாரு, பைக்கு எது வேணா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி. ட்வின்ஸ். ஸோ சூர்யா படத்துல பார்த்துருப்பீங்க ட்வின்ஸ். அந்த மாரி தான். த ட்வின்ஸ் லுக்ஸ் ஐடென்டிக்கல். த ட்வின்ஸ் லுக் ஐடென்டிக்கல். அந்த இரட்டையர்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். அந்த இரட்டையர்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். த ட்வின்ஸ்னா இரட்டையர்கள். லுக்னா பார்க்கறது. ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி. ஓகேவா? அந்த இரட்டையர்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள். பார்க்கறக்கு ஒரே மாரி இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி. நெக்ஸ்ட் ஜாம். ஜாம்னா நெரிசல். டிராஃபிக் ஜாம் சொல்லுவோம்ல, அந்த இது. ஓகேவா? தேர் இஸ் அ டிராஃபிக் ஜாம் ஆன் த ரோட். தேர் இஸ் அ டிராஃபிக் ஜாம் ஆன் த ரோட். சாலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. சாலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. ரோட்னா சாலை. டிராஃபிக் ஜாம்னா நெரிசல். எது நெரிசல்? போக்குவரத்து. ஓகேவா? டிராஃபிக்னா போக்குவரத்து. ஸோ தேர் இஸ் அ டிராஃபிக் ஜாம் ஆன் த ரோட். சாலையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. ஜாம்னா நெரிசல். நெக்ஸ்ட் ஒன் கேக். கேக்னா சிறு பீப்பாய். சிறு பீப்பாய். ஸ்மால் பேரல். ஓகேவா? த வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ கேக். த வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ கேக். த வாட்டர்னா தண்ணி. ஸ்டோர்ட்னா சேமிக்கிறாங்க. எதுல சேமிக்கிறாங்க? சின்ன பீப்பாயில. ஓகேவா? கேக்கு. நீர் ஒரு சிறு பீப்பாயில் சேமிக்கப்பட்டுள்ளது. சின்ன கேன் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? கேக்னா ஸ்மால் பேரல். த வாட்டர் இஸ் ஸ்டோர்ட் இன் அ கேக். நீர் சிறு பீப்பாயில் சேமிக்கப்பட்டுள்ளது. வாட்டர்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தண்ணி. நெக்ஸ்ட் ஒன் லேடன். லேடன்னா நிறைந்த. த ட்ரக் இஸ் லேடன் வித் கூட்ஸ். த ட்ரக் இஸ் லேடன் வித் கூட்ஸ். அந்த லாரி பொருட்களால் நிறைந்துள்ளது. கூட்ஸ்னா பொருட்கள், ட்ரக்னா லாரி. ஸோ அந்த லாரி பொருட்களால் நிறைந்துள்ளது. த ட்ரக் இஸ் லேடன் வித் கூட்ஸ். லேடன்னா நிறைந்த. நெக்ஸ்ட் மேனேஜர். மேனேஜர்னா மேலாளர். இது கன்ஃபார்ம் எல்லா ஆஃபீஸ்லையும் பார்க்கலாம். மேனேஜர்னு ஒருத்தர் கன்ஃபார்ம் இருப்பாங்க. ஸோ மேனேஜர்னா மேலாளர். த மேனேஜர் கால்ட் ஃபார் அ மீட்டிங். த மேனேஜர் கால் ஃபார் அ மீட்டிங். மேனேஜர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு கால் வச்சிருவாங்க. என்னென்ன வேலை பண்ணணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்காக. த மேனேஜர் கால்டு ஃபார் அ மீட்டிங். மேலாளர் ஒரு கூட்டத்தை அழைத்தார். தமிழில் வந்து மேலாளர் ஒரு கூட்டத்தை அழைத்தார் வந்து அப்படி இல்லை. ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்னென்ன வேலையை யார் யார் பண்ணணும், எதுக்கு டைமுக்குள்ளே பண்ணணும் அதெல்லாம் வந்து அவர் சொல்லணும். ஸோ அதுக்காக காலையில் ஒரு மீட்டிங்காட்ட வைப்பாங்க. ஓகேவா? ஸோ மேனேஜர்னா மேலாளர். த மேனேஜர் கால்டு ஃபார் அ மீட்டிங். மேலாளர் ஒரு கூட்டத்தை அழைத்தார். நெக்ஸ்ட் ஒன் நாட்டி. நாட்டினா அடங்காத. இந்த பையன் ரொம்ப நாட்டியா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடம் பிடிக்காம இருக்கான். சொன்ன வயசு கேட்காதவங்கள நாட்டி அப்படின்னு சொல்றாங்க. த நாட்டி பாய் broke த விண்டோ. அடங்காத பையன் ஜன்னலை உடைத்தான். த நாட்டி பாய்னா அடங்காத பையன். broke உடைக்கிறது எதை? ஜன்னலை. ஸோ அடங்காத பையன் ஜன்னலை உடைத்தான். நாட்டினா அடங்காத. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டைன். ஆப்டைன்னா பெறுதல். ஆப்டைன்னா பெறுதல். She worked hard to obtain success. She worked hard to obtain success. வெற்றியை பெற அவள் கடினமாக உழைத்தாள். வெற்றியை பெற அவள் கடினமாக உழைத்தாள். ஷீனா அவள், ஒர்க்டு ஹார்டுனா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறா. எதுக்காக? obtain சக்சஸ். வெற்றியை பெற. ஓகேவா? ஷீ ஒர்க்டு ஹார்ட் டு obtain சக்சஸ். வெற்றியை பெற அவள் கடினமாக உழைத்தாள். நெக்ஸ்ட் ஒன் பேப்பர். பேப்பர்னா காகிதம். பேப்பர்னா காகிதம். ரைட் யுவர் நேம் ஆன் த பேப்பர். ரைட் யுவர் நேம் ஆன் த பேப்பர். காகிதத்தில் உங்கள் பெயரை எழுதுங்கள். காகிதத்தில் உங்கள் பெயரை எழுதுங்கள். ரைட்னா எழுதுறது. யுவர் நேம்னா உன்னோட பேரு. ஓகேவா? எதில் எழுதுறது? பேப்பரில் எழுதுறது. பேப்பர்னா காகிதம். ஓகேவா? ரைட் யுவர் நேம் ஆன் த பேப்பர். பேப்பர்னா காகிதம். நெக்ஸ்ட் குயின். குயின்னா ராணி. எல்லாத்துக்கும் எலிசபெத் ராணி மட்டும் தான் மேக்ஸிமம் தெரியும். ஸோ இந்தியாவில் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் தெரியுமான்னு எல்லாத்துக்கும் தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்சவங்க அவங்க தான். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். த குயின் ரூல் த கிங்டம் வைஸ்லி.
The queen ruled the kingdom wisely. ராணி நாட்டை புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்தாள். ராணி நாட்டை புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்தாள். The queen ராணி ரூல்டுனா ஆட்சி செய்கிறது. எதை? கிங்டம் நாடு. வைஸ்லினா புத்திசாலித்தனமாக. ஓகேவா? ஸோ குயின்னா ராணி. த குயின் ரூல் த கிங்டம் வைஸ்லி. ராணி நாட்டை புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்தார். உங்களுக்கு எந்த குயின் பிடிக்கும்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆர் ரயில். ரயில் ரயில் கம்பி. த ட்ரெயின் ரன்ஸ் ஆன் த ரயில். த ட்ரெயின் ரன்ஸ் ஆன் த ரயில். ரயில் கம்பியில் ஓடுகிறது. தண்டவாளத்தில் தான் ட்ரெயின் போகும். ஓகேவா? த ட்ரெயின் ரன்ஸ்னா ஓடுறது. எதுல? ஆன் த ரயில் கம்பியில. ஸோ ரயில் கம்பியில் ஓடுகிறது. ஸோ இது ஈஸி தான். ட்ரெயின் எப்பவுமே ரயில் தண்டவாளத்தில் தான் போகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் எஸ் ஸ்டாண்ட். ஸ்டாண்ட்னா நிற்கிறது, நிற்றல். ஓகேவா? ஸ்டாண்ட்னா நிற்றல். ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் அ லைன். ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் அ லைன். தயவு செய்து வரிசையில் நிற்கவும். தயவு செய்து வரிசையில் நிற்கவும். ப்ளீஸ்னா தயவு செய்து. ஸ்டாண்டுனா நில்லு. எதுல? லைனா நில்லு. ஓகேவா? ஸோ வரிசையில் நில்லு அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் இன் அ லைன். தயவு செய்து வரிசையில் நிற்கவும். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜில் மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் ஸ்கூலு, ரேஷன் கடை அந்த மாதிரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக நிற்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டீம். டீம்னா குழு. அவர் டீம் won the மேட்ச். அவர் டீம் won the மேட்ச். எங்கள் குழு போட்டியில் வெற்றி பெற்றது. எங்கள் குழு போட்டியில் வெற்றி பெற்றது. காம்படிஷனாக போகிறோமா ஒரு டீமாக தான் போகும். டீம்னா ஒரு 5 பேர் 10 பேர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது கேமை பொறுத்து. அவங்க டீம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? அவர் டீம் won the மேட்ச். அவர் டீம்னா எங்கள் குழு. போன்னா ஜெயிக்கிறது. எதுல? மேட்ச் போட்டியில். ஸோ எங்கள் குழு போட்டியில் வெற்றி பெற்றது. டீம்னா குழு. நெக்ஸ்ட் அண்டர்கோ. அண்டர்கோனா அனுபவிக்க. அண்டர்கோனா அனுபவிக்க. He had to undergo surgery. He had to undergo surgery. அவன் அறுவை சிகிச்சையை அனுபவிக்க வேண்டியது. அவன் அறுவை சிகிச்சையை அனுபவிக்க வேண்டியது. ஹீனா அவன். அண்டர்கோனா அனுபவிக்க. எதை அனுபவிக்க? சர்ஜரி, அறுவை சிகிச்சை. சர்ஜரிக்கு தமிழ்ல அறுவை சிகிச்சை. ஓகேவா? அவன் ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஹார்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அறுவை சிகிச்சை. ஸோ அண்டர்கோனா அனுபவிக்க. ஹி ஹேட் டு அண்டர்கோ சர்ஜரி. அவன் அறுவை சிகிச்சையை அனுபவிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒன் வாஸ். வாஸ்னா மலர்கூடு. வாஸ்னா மலர்கூடு. த ஃப்ளவர்ஸ் ஆர் இன் அ வாஸ். த ஃப்ளவர்ஸ் ஆர் இன் அ வாஷ். மலர்கள் மலர்கூட்டில் உள்ளன. ஸோ ஏதாச்சும் ஈவெண்ட் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரு ஃப்ளவர்ஸ் நிறைய ஒரு 4-5 ஃப்ளவர்ஸை தூக்கிட்டு வந்து ஒரு சின்ன இதில் வைப்பாங்க. ஓகேவா? அது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை வாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வாஸ்னா மலர்கூடு. த ஃப்ளவர்ஸ் ஆர் இன் அ வாஸ். மலர்கள் மலர்கூட்டில் உள்ளன. ஸோ அது பார்க்குறக்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சோம்னா. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வாண்ட். வாண்ட்னா விரும்புதல். வாண்ட்னா விரும்புதல். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஐனா நான், வாண்ட்னா விரும்புகிறாங்க. என்ன விரும்புகிறாங்க? லேர்ன் கற்றுக்கிறாங்க. கற்றுக்க. என்ன கற்றுக்க? இங்கிலீஷ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷும் ஹிந்தியும் சேர்ந்து கற்றுக்க விரும்புகிறோம். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ நான் ஆங்கிலமும் ஹிந்தியும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ வாண்ட்னா விரும்புதல். ஐ வாண்ட் டு லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். ஜெராஃபைட். ஜெராஃபைட்னா வறண்ட நிலைச்செடி. ஸோ கேக்டஸ் தான் கன்ஃபார்ம் வறண்ட நிலைச்செடி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எ கேக்டஸ் இஸ் அ ஜெரோஃபைட். எ கேக்டஸ் இஸ் அ ஜெரோஃபைட். கேக்டஸ் ஒரு வறண்ட நிலைச்செடியாகும். பாலைவனத்தில் வளர செடி. ஓகேவா? ஸோ ஜெரோஃபைட்னா வறண்ட நிலைச்செடி. ஜெரோஃபைட்னா வறண்ட நிலைச்செடி. கேக்டஸ் இஸ் அ ஜெரோஃபைட். ஸோ கேக்டஸ் வந்து ஒரு வறண்ட நிலைச்செடி. நெக்ஸ்ட் ஒய். கூவி சொல்லு. எல். ஸோ எல்லுனா கூவி சொல்லு. எல்னா கத்துறது. ஓகேவா? கூவி சொல்லுன்னு கரெக்டான தமிழ்ல
கரெக்டான தமிழ்ல சொல்லல. நமக்கு புடிச்ச மாரி மாத்திக்கணும். எல்னா கத்துறது. டூ நாட் எல் அட் அதர்ஸ். பிறரிடம் கத்தாதே. இல்லாட்டி கூவி சொல்லாதே. டூ நாட் எல் அட் அதர்ஸ். டூ நாட்னா வேண்டாம். எது வேண்டாம்? எல் கத்தாத. யார்கிட்ட? அதர்ஸ். மத்தவங்ககிட்ட. ஓகேவா? டூ நாட் எல் அட் அதர்ஸ். எல்னா கத்தாத. கூவி சொல்லு. ஓகே. தமிழோட எக்ஸாம் மீனிங் கூவி சொல்லு. எல்னா நம்ம பாஷையில பார்த்தீங்கன்னா, கத்தாத மத்தவங்ககிட்ட அப்படிம்போம்ல. ஸோ, டூ நாட் எல் அட் அதர்ஸ். நெக்ஸ்ட் ஜட், ஜாம்பி. ஜாம்பி கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னா செம்மையா இருக்கும். Zombies appear in horror movies. Zombies appear in horror movies. Yeah. ஜாம்பிகள் பயங்கர திரைப்படங்களில் தோன்றுகின்றன. ஹாரர் மூவிஸ்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம பார்க்கவே கொஞ்சம் அந்த மூவியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கும். அதுவும் இல்லாத ஜாம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நல்லா இருக்கிற மனுஷங்கள புடிச்சு கடிக்கிறக்குனே வரும். கடிச்சு திங்கும். தோலையெல்லாம் பிச்சு எடுக்கும். அதெல்லாம் செம்மையா இருக்கும் மூவி பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஏதாச்சும் ஒரு ஜாம்பி மூவி வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். ஸோ ஜாம்பி. ஜாம்பிஸ் அப்பியர் இன் ஹாரர் மூவிஸ். அப்பியர்ஸ்னா தோன்றது. ஓகேவா? ஜாம்பிகள் பயங்கர திரைப்படங்களில் தோன்றுகின்றன. ஜாம்பிகள் பயங்கர திரைப்படங்களில் தோன்றுகின்றன. ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலா போனஸா ஹிந்தி சென்டென்ஸ் வந்து ஒண்ணு கத்துக்க போறோம். இன்னைக்கு எது கத்துக்க போறோம்னா, "நீ எங்கே போகிறாய்?" "நீ எங்க போற?" அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னா, "வேர் ஆர் யூ கோயிங்?" ஓகேவா? "நீ எங்க போறீங்கிறத வேர் ஆர் யூ கோயிங்?" அப்படின்னு கேட்கலாம். அது ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, "தும் கஹான் ஜே ரஹி ஹோ?" "தும் கஹான் ஜே ரஹி ஹோ?" "நீ எங்க போற?" "தும் கஹான் ஜே ரஹி ஹோ?" "தும் கஹான் ஜே ரஹி ஹோ?" ஸோ, இன்னைக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, "தும் கஹான் ஜே ரஹி ஹோ?" "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்கறது. ஸோ, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கன்டினியூஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ, நாளைக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.